ஹலோ பேரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஆன நம்ம வந்து விஷுவல் ஒர்க்கிங் மெமரியை எப்படியெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து காக்னிஷன் ரிலேட்டடான ஓவர்லோட்ஸை நம்ம எப்படியெல்லாம் குறைக்கணும், அது மூலமாகவும் நம்ம எப்படி ஒர்க்கிங் மெமரியை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்லேயும் நான் இங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோவோட லிங்க். ஸோ நீங்கள் அதுலேயும் சர்ச் பண்ணி போயிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போதுமான உதவிகளை நீங்களே பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எஜுகேட்டர், அர்ஜுனா ரெடினஸ் லேர்னிங்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நம்மளோட இந்த விஷுவல் ஒர்க்கிங் மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கார்ட்ஸை வந்து அவங்களுக்கு காமிக்கிறது. இப்போ வந்து ஏன்னா அந்த ஒர்க்கிங் மெமரியில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்க்கணும், அதை எடுத்துட்டு போய் அவங்களோட மெமரியில ப்ராசஸ் பண்ணணும், திருப்பி அதை வந்து காரிலேட் பண்ணி அவங்களுக்கு அதை பத்தின விஷயங்களை அவுட்புட் பண்ண தெரியணும். லைக் அதை எழுதுறதோ, இல்லை அதை டிரா பண்றதோ, இல்லை அதை பத்தி சொல்றதோ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே நடக்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அந்த மெமரி வந்து சில குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகாத பட்சத்துல அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கொஞ்சம் கூட மைண்டுக்குள்ள அந்த விஷயங்கள் போய் சேராது. நாம பார்த்துட்டாங்கன்னு நினைச்சு அது ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்போம். அவங்களால வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எது சார்ந்த விஷயங்கள் பேசுறேனோ அது சார்ந்த விஷயங்களை ஒரு கார்டு மூலமா காமிக்கிறது, விஷுவலா காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா, நான் இது சம்பந்தம் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு 5 பொருளை டிஸ்பிளே பண்ணுங்க. அதுல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து ஹைட் பண்ணுங்க. நீ ஃபர்ஸ்ட் பார்த்த 5 பொருள்ல ஏதோ ஒரு பொருள் இல்ல, அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விளையாடுறது வீட்லயே. அதே மாதிரி ஒரு 10 ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்க கட் பண்ணி சார்ட்ல ஒட்டிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க என்ன பண்ணிடுங்க, ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எதை ஹைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கூட நம்ம சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுடைய விஷுவல் ஒர்க்கிங் மெமரியை இம்ப்ரூவ் பண்றது மூலமா அவங்களால ஒரு விஷயத்தை பார்த்ததும் கிரகிக்கிறது, அதை மைண்ட்ல ப்ராசஸ் பண்றது, தேவையான போது அது ரிலேட்டடான விஷயங்களை அவுட்புட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஈஸியா நடக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் மெமரிக்கு சொன்ன மாதிரி தான் பிரிச்சு பிரிச்சு ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு காமிக்கிறது. ஒரு 10 நம்பர் வந்து நான் அவங்கள மெமரி பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நம்பர், அடுத்து ஒரு 3 நம்பர், அடுத்து ஒரு 3 நம்பர், ரிமைனிங் இருக்கிற ஒரு நம்பர். ஸோ இந்த ஆர்டர்ல அவங்களுக்கு எழுதி நான் காமிக்கும் பொழுது 3 நம்பரா வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், விஷுவலா பார்த்து அதை உள்ள எடுத்துட்டு போய் ஆர்டர் பண்ணி அவங்களால ஈஸியா சொல்ல வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷுவல் ரிலேட்டடான விஷயங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை விஷுவலாவே நிறைய விஷயத்த காமிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். அதுவும் இந்த விளையாட்டு மூலமா அவங்களுக்கு செய்யறதாகட்டும், அதே மாதிரி வீட்லயே நீங்க சில சார்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறதாகட்டும், இது வந்து பல விதத்துல ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா விஷுவல் மெமரி வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் எந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த பாரோ பண்ணி பண்ணக்கூடிய சப்ராக்ஷன், அதே மாதிரி நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாம் எடுத்து போடக்கூடிய அடிஷன். ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம என்ன நம்ம பாரோ பண்றோங்கிறதையும் ஆகட்டும், இல்ல நம்ம வந்து மேல நம்ம கிராஸ் பண்ணிட்டு என்ன நம்பர் போட போறோம் அப்படிங்கிறது ஆகட்டும், இது பெரிய ஹையர் கிளாஸஸ் போக போக இது எல்லாமே அவங்க வந்து மைண்ட்ல ஏத்தி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை பிசிக்கலா அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த விஷுவல் மெமரி ஒர்க்கிங் மெமரியை வந்து நம்ம நல்லா இம்ப்ரோவைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றது மூலமா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாகவும் நீங்க வந்து அவங்களோட அந்த மேத் அப்படிங்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அது இல்லாம பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோல இவங்களுக்கு அடுத்த செட் ஆஃப் ஒர்க்கிங் மெமரியை எப்படியெல்லாம் நம்ம பூஸ்டப் பண்ணலாம் ப்ராக்டிக்கல் வேல அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டே வித் அஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி பேரண்டிங்.